ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சிக் பீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டான ரெசிபி. ரிச் இன் ப்ரோட்டீன், அயன், வெயிட் பேலன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க சுகர் கண்ட்ரோலுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆகுது. இது ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதை ஓவர் நைட் சோக் பண்ணி ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வச்சுட்டு நான் கடலை வந்து ஒரு 50% அளவு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 50% நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அனியன்ஸ் 2 பிக் அனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள். நான் எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதெல்லாம் ஆயிலில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 மீடியம் சைஸ் அளவு டொமேட்டோ போட்டுக்குங்க. டொமேட்டோவும் நல்லா வதங்கட்டும். கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அப்புறமா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக் பீஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக் பீஸ் நம்ம கிரைண்ட் பண்ணது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் இருக்கிற தண்ணியோடு அப்படியே அந்த சிக் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரௌன் சன்னா ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது ஊற்றிட்டு அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இந்த மசாலையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம இதை சப்பாத்தி, ரோட்டி, நான் இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு தான் சர்வ் பண்ணுறேன். இப்போ இது குக் ஆகிட்டு அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம். அது ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஒரே ஒரு வரமிளகாய் 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சிக் பீஸ் பாயில் பண்ணும்போது சால்ட் போட்டிருக்கோம். அப்புறமா குழம்புல சில்லி பவுடர் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸு, கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு சப்பாத்தியோடு தான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செய்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு இந்த ஃபைபர், ப்ரோட்டீன், அயன் ரிச் இருக்கிற ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.